ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மூவி பல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரத்னம் படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இறைவனை வழிபட்டு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ண போகிறீங்க. ஓகே, இது அது இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தமிழ் கவிஞன் பொறுக்கி பெயர் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தமிழ்தாயின் புதல்வன் நான். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஏன் படம் பார்க்க போகிறேன்றதை செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன், பாருங்கள். ஸோ வந்து ரத்னம் படத்தோடைய டேரக்டர் வந்து ஹரி, அப்புறம் வந்து நடிகர் வந்து விஷால். எப்படி இருக்குது? ஸோ ஹரி படம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் இருக்கும். அவர் படங்களில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஃபாஸ்ட்டாக இருக்கும், டைலாக் டெலிவரியெல்லாம் ரொம்ப ஃப்யூரியஸாக இருக்கும். சாதிக்க பிறந்தவன்டா அந்த சக்கரப்பாண்டி, ஒன்று சோதிக்க பிறந்தவன்டா அந்த வெற்றிவேலு, இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இருக்கிற அந்த மைண்ட் கேம்ஸ் எல்லாம் வந்து செமையாக இருக்கும். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பெரிய பெரிய பிளான் போட்டு ஒருத்தர் டவுன் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே அழகாக காமிப்பார். ஸோ இதுதான் ஹரி படத்தோடைய ஜென்ரலாக இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அதை எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஏமாந்து தான் திரும்ப வருவோம். ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் மைனஸ் இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பேசி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ். இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அது வந்து லவ் கிடையாது. ஹீரோ வந்து ஹீரோயினை லவ்வே பண்ண முடியாது, அப்படி ஒரு காரணம் இருக்கும். அதை நான் சொல்ல வரும்போது நீங்கள் படம் பாருங்க புரியும். அட் த சேம் டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனாலும் அதை ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கான வேலிடான காரணமும் இருக்கும் ஹீரோகிட்ட. ஸோ அட் லாஸ்ட் அந்த படம் முடிகிறப்போ ஹீரோ வந்து கேட்பார், உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் பேர் வை அப்படின்னு. அப்போ அந்த ஹீரோயின் போய் அவரை கட்டி பிடிச்சி அழுவாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, அது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இப்போ நிறைய இடங்களில் சென்டிமெண்ட் கொடுக்கல, அங்கங்கே சின்ன சின்ன சென்டிமெண்ட் போர்ஷன் வச்சுருந்தார். அதில் வந்து நடிப்பு வந்து நல்லாவே இருந்துச்சு. எஸ்பெஷலி பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க ஃப்ளாஷ்பேக்கில். அந்த ரோலில் வந்து பிரியா பவானி சங்கர் நடித்த விதம் வந்து நல்லா இருந்தது. இது வரைக்கும் நிறையா படங்கள் நம்ம பிரியா பவானி சங்கர் பார்த்துருப்போம். இந்த படத்தில் ரொம்ப வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடிச்சிருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, நல்லாவே இருந்துச்சு. இதை தவிர்த்து வேறு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணுன்னா, மியூசிக்கில் சொல்ல முடியாது, பட் ஒரு 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு லவ் சாங் ஒன்று வரும் ஃபஸ்ட் ஹாஃபில், அது நல்லா இருந்துச்சு. திரும்ப செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு அந்த சோகமான ஒரு பாட்டு வரும். இந்த 2 பாட்டு ஓரளவு நல்லா இருந்துச்சு. மற்றபடி பிஜிஎம்மும் இன்ட்ரோ சாங்கும் எந்த அளவுக்கும் வந்து ஒட்டுன மாதிரி எனக்கு தெரில, படத்தோட ஒட்டுன மாதிரி தெரில. பாசிட்டிவ்னு சொல்லணும்னா இவ்வளோ தான் சொல்ல முடியும். நெகட்டிவ் சைடு அப்படி போகிறோம் அப்படின்னா நிறைய நெகட்டிவ். யூஸ்வலாக ஹரி படத்தில் வந்து ஒரு ஃபாஸ்ட் இருக்கும், ஒரு ஃபியூரியஸ் இருக்கும் இல்லையா? இந்த படத்தில் அது வந்து பெருசாக மிஸ் ஆச்சு. ஆக்சுவலாக அவர் எங்கே ஃபாஸ்ட் வைப்பார்னா ஸ்க்ரீன் ப்ளே ஃபாஸ்ட் வைப்பார், கதையை சொல்கிற விதத்தில் ப்ராப்பராக சொல்லுவார், ஃபைட் சீன்ஸும் வந்து நல்லா எடுத்திருப்பார். ஸோ இந்த படத்தில் எல்லாமே மாறிடுச்சு. ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக இருக்குது, ஃபைட்டிங் வந்து லென்த்தாக இருக்குது, லேக் ஆகுது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் டக்குன்னு முடிச்சிடுறாரு, அதாவது கதை எக்ஸ்பிளைன் பண்ணுறத டக்குன்னு முடிச்சிடுறாரு. ஓகே, புரியுது நமக்கு அவங்க சொல்ல வர்றது, பட் ஸ்டில் இருந்தாலும் அவருடைய ஓன் ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார். மேபி அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டிலேயோ இதுலேயோ ஒரு போஸ்ட் பார்த்தேன். அவர் சொல்லியிருந்தார், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த முயற்சி பண்ணி இப்படி வந்துருச்சா இல்லை என்னன்னு எனக்கு தெரியலை. இது வந்து நம்ம ரசித்து பார்த்த அந்த ஹரி படத்தோடைய டெம்ப்ளேட் எதுவுமே இதில் இல்லாத மாதிரி ஒரு சின்ன குறை இருந்துச்சு. முத்தையா படம் பண்ணால் எப்படி இருக்கும், விச் மீன்ஸ் முத்தையாவுடைய ரீசெண்டாக லாஸ்ட் 2 படம், காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், புலிக்குத்துப்பாண்டி, அந்த படம்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த படமும் இருந்துச்சு. ஒரு ஃபைட்டு எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க, போலீஸுக்கெல்லாம் பவரே இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காகவும் இதாகவும் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய மைனஸாக பட்டுச்சு, ஹரியோடைய டெம்ப்ளேட்டே போன மாதிரி தெரிஞ்சிச்சு. 2வது பெரிய மைனஸ் வந்து விஷால் அவர்களுடைய ஆக்டிங். ஆக்சுவலாக நேட்டிவ் ரோல்னு எடுத்துகிட்டா விஷால் வந்து பக்காவாக பண்ணுவார். நம்ம தாமிரபரணி பார்த்துருக்கோம், சண்டை கோழி பார்த்துருக்கோம், திமிரில் கூட நல்லா நடிச்சிருப்பார். இந்த ரோல் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு ரோல் தான் இங்கேயும். அதே மாதிரி நடிச்சிருந்தாலே இது சூப்பராக வந்திருக்கும். இதில் வந்து அந்த அவருக்கு எமோஷனை வந்து இப்போது என்னென்னு தெரில, அதெல்லாம் சூப்பராக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாலே அவரால் எமோஷனை கரெக்டாக ஃபேஸில் ஆக்டிங்கில் கன்வே பண்ண முடியலை. நிறைய இடங்களில் அவர் நடிப்பு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது நமக்கு. கம்பேரிட்டிவ்லி பிரியா பவானி சங்கர் கலக்கியிருந்தாங்க நடிப்பில், மற்ற எல்லா படத்தையும் காட்டி இந்த இடத்துல சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஆனால் விஷால் ஏன் இப்படி நடித்தார், ஏதோ புதுசாக ஒரு பையன் நடிக்க வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு, ஏன்னு தெரில. நிறைய இடங்களில் ஆக்டிங் ரொம்ப லேக் ஆச்சு. ஈவன் சமுத்திரக்கனியுமே கூட இட்ஸ் ஓகே, அவருக்கு இருக்க ரோலுக்கு அது ஒரு மாதிரியான ஆக்டிங் தான், பட் ஸ்டில்
அவருமே வந்து மெனக்கெட்டு ஒரு நடிப்பு நடித்த மாதிரி தெரில, எல்லாம் ஏதோ ஒரு கடமைக்கு வந்து நடித்து கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் பெரிய மைனஸாக பட்டுச்சு. மியூசிக் சொன்ன மாதிரி பிஜிஎம் எதுவுமே வந்து பெருசாக ஓட்டலை, இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைம் வாட்சபிள்னு கூட சொல்லதுக்கு எனக்கு தோணலை. பாருங்கள், உங்களால் முடிஞ்சால் தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்குறதே நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். யோசிச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய சண்டை காட்சிகள்லாம் ஓடிடியில் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேட்டரில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ பாருங்கள். ஓகே, இப்போ படத்துக்கு நம்ம வந்து ஏன் போனோம் அப்படின்றத சொல்ல போகிறோம். சரி, படம் வந்து ட்ரெய்லரே பார்த்துட்டோம் சரியா? ட்ரெய்லர் வந்தப்பவே தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்க போகுது அப்படின்னு. ட்ரெய்லர்லேயே இந்த ஆந்திரா தமிழ்நாடு பார்டரு அடிதடி குத்துன்னு தெரிஞ்சதுமே படத்து மேலே அந்த நம்பிக்கை வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ பேசுகிற, ட்ரெய்லர் நல்லா இல்லைன்னு தெரியுது, ஏன் படத்துக்கு போனேன் அப்படின்றதுக்கான கேள்வி வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ சொல்ல போகிறேன். யாருக்காண்டி படத்துக்கு போனேன்? விஷாலுக்காண்டியா? ஹரிக்காண்டியா? அள்ளிச்சிந்தும் அழகின் துளிகள் உயிரில் பட்டு உருளும் வசமில்லா மொழியில் இதயம் எதையோ உணரும். ஸோ ஆப்வியஸ்லி எஸ், அவங்களுக்காண்டி தான் படத்துக்கு போனேன். மேகமும் அவள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்ன சொல்கிறது, சூப்பராக இருந்தாங்க. அவங்க மேகமா காற்றா தென்றலா என்னன்னே தெரில, அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. எல்லா படத்துலையுமே அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்கள வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப 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 அழகாக இருக்காங்க. பொதுவாக அந்த காலத்தில் நம்ம 90s கிட்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோவுக்கு மட்டும் ஃபேன்ஸாக இருக்க மாட்டோம், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஹீரோயின்ஸும் இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து ஃபேன்ஸாக இருப்போம். இப்போ அந்த கல்ச்சர்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லா ஹீரோயின்ஸுக்கும் ஃபயர் ஓடுறாங்க, எல்லா ஹீரோயினும் எல்லாருக்கும் பிடிக்குது. பட் ஸ்டில் நமக்குமே அப்படி தான், பொதுவாக ஹீரோயினாக பிடிக்கும், பசங்கன்னா பிடிக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஃபேனாக இருப்பான் இல்லையா? அப்படின்னு பார்த்தா பிரியா பவானி சங்கருடைய மிகப்பெரிய ஃபேன். அவங்க எப்படி நடிக்கிறாங்க, அவங்களோட நல்லா நடிக்கிற ஹீரோயின்ஸ் தான் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம கணக்கு கிடையாது. அது அவங்க எப்படி வேணால் நடிச்சு போட்டோம், அவங்க பார்க்க சூப்பராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் படத்துக்கு போனேன். அவங்கள பார்த்ததே போதும், ஒர்த்து. இன்னும் எத்தனை வேணால் நீங்கள் எடுங்க, ஆனால் அதில் பிரியா பவானி சங்கர் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். இது வந்து டைரக்டர் ஹரிக்கு நான் சொல்கிற மெசேஜ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ ரிவ்யூ முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணல. படம் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்து மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். இல்லை பொறுமையாக ஓடிடியில் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம், உங்கள் இஷ்டம். பட் எப்போ பார்த்தாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணணும், என் டேஸ்ட்டும் உங்களுக்கும் வந்து மேட்ச் ஆகுதா, இல்லை எனக்கு மட்டும்தான் எதுவுமே பிடிக்கலையா, நான் தான் உலகத்தில் வந்து கலண்டு போய் தனியாக வந்துட்டு இருக்கேன்னு தெரில. ஸோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.